அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க. ஒரு சில நேரம் தான் என்னால் பதில் சொல்ல முடியுது. ஏன்னா கால்ஸே புக்கிங் பார்த்திங்கன்னா 3-4 மாதத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமே இருந்தாலும் சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம் போட்டு நம்ம சுவாமியை நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அதில் நம்ம இறைவனிடம், அம்பாளிடம் நம்ம உத்தரவு கேட்டு உங்களுக்கு பலனை சொல்லுவோம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 கடகத்துக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதங்களா 12 ராசிக்காரர்களுக்கும் சில ஏற்றத்தையும் சில மாற்றத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கோச்சார கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் பாவ கிரகமான ராகுகேதுடைய அமைப்பு, அதே போல் சனிபகம் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். ஒரு சுபகிரகத்தை மட்டும் வச்சு நம்ம இப்போ சொல்லுவோம்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்கக்கூடிய இடமெல்லாம் என்னதுங்க விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறோம். அப்போ அது பாழா போகுமா அப்படிங்கிறது கிடையாது. சில குறைகளை அந்த ராசிக்கு கொடுக்கும் அப்படின்னு தன் வீட்டுக்கு உச்சம் பெற்று அமரும் பொழுது அது எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். ருணரோக சத்துஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 6ஆம் பாவகமாக எடுக்கிறோம். அப்போ அதில் இந்த குரு பார்க்கும்போது என்ன ஆகுனா அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு போகும். அப்போ பார்த்தீங்களா, ஒரு குறையையும் அவர் ஒரு அதிகப்படுத்தி அதில் ஒரு நிறைவை சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/6/2026 தனுசு ராசி நேயர்களே நல்லா இருக்கீங்களா? தனுசு ராசிக்கு உங்களுடைய இடமே குரு தான். ஆனாலும் குரு பகவான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்துல இருந்தார். பல விஷயங்கள், திருமணமாகட்டும் அல்லது தொழிலாகட்டும், எல்லாமே கொஞ்சம் கைகூடி வரக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு ப்ளஸ் நடந்திருக்கும். ஆனாலும் 8ஆம் இடம் அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அப்படிங்கும் போது அவர் உச்சம் பெற்று உட்கார்ந்தாலும் சில விஷயங்களை தடை தாமதத்தை கொடுக்க தான் செய்வார். ஏன்னா அவர் 60% வேணா எடுத்துக்கலாம். தனுசு ராசி தன்னுடைய அதிபதியே போய் ஒரு 8ல் மறையும் போது அது தோஷம் அல்லவா? ஸோ உங்களுடைய இடத்துக்கு இருந்தாலும் 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாமே கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் வரும். அது ஒரு பிரச்சனை இல்லை. 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது விரயங்கள் குறையுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு, அல்லது சுபகாரியத்தில் பிரச்சனை இருந்துச்சு, வீடு கட்டுறதுல பிரச்சனை இருந்துச்சு, தொழிலில் பிரச்சனை இருந்துச்சு, எவ்வளோ முதலீடு போட்டுக்கிட்டு இருந்தாலும் முதல்ல மாதிரி அது பாட்டுக்கு பிஸ்னஸ் முழங்கிக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இனிமேல் அது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை விரயங்கள் குறையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பத்தை பார்க்குறாரு. அப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? அஷ்டமத்தில் போய் உட்கார்ந்தாலும் பார்வைக்கு தான் பலாபலன் அதிகம் அப்படிங்கும் பொழுது அப்போ மறைந்த குரு உங்களுக்கு சில விஷயங்கள் நிறைய விருத்தி கொடுத்தாலும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு மகரத்தில் நீச்சமானாலும் பார்வைங்கும் போது உச்சம் பெற்று பார்க்குறாரு. அப்போ குழந்தைகள்னால எதன பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு என்ன தொழில் இல்லையோ, அல்லது கல்வி சரியாக படிக்கலையோ, அல்லது குழந்தைகள்னால என்னென்ன போராட்டங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சீட்டு வாங்கறதுக்கு கஷ்டப்படுறீங்க, ஒரு காலேஜ் சீட்டாக இருக்கட்டும், ஸ்கூலுக்காக இருக்கட்டும், இப்படி அட்மிஷன் சார்ந்து நீங்கள் கஷ்டப்படுறது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பயப்பட வேண்டாம். அதே போல் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, மீனத்தை. அப்போ அதில் என்னதுங்க, வண்டி வாகனம், சுகம், தாய் ஸ்தானம் இதெல்லாம் சொல்கிற இடத்த பார்க்கறனால அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவு ஏதாவது இருந்துட்டு இருந்துச்சு, அம்மாவுக்கு மருத்துவ செலவு செஞ்சிட்ருக்கோம், அம்மானால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை, இதெல்லாம் சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்லாவே ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. நல்ல காலம் உங்கள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காத்திருந்துக்குவாங்க. இல்லை காத்துக்கிட்டே இருந்தோங்க, எனக்கு என்ன கிடைக்கல, வீடு வாங்க முடியல, ஒரு வண்டி எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்க முடியல, பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி மாற்றலான்னு பார்த்தேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் காரிய தடை அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த காரிய தடை எல்லாமே இனிவரும் காலங்கள் சரியாகக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு இருக்கு. பயப்பட வேண்டாம், நல்லதையே நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எண்ணங்கள் 2ஆம் இடத்துல இருக்கனால உயர்வான சிந்தனைகள், உயர்வான பேச்சு, நல்ல வார்த்தைகள், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இருந்தாவே உங்களை தேடி நல்ல ஆலோசகர்களோ அல்லது நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களோ, அரசியல் சார்ந்து இருக்கவங்க, ஒரு பிரபலியமானவங்களோ உங்களுக்கு ஒரு நட்பு ரீதியாக வந்து உதவக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். புதிய நட்புகள்னால ஒரு பயனடையக்கூடிய ராசி அப்படிங்கிறத தனுசு தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டாம், அதிக முதலீடு போட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல வந்து குருங்கிறது ஒரு தனத்துக்குரியவன். அதனால் அதிகமாக ஒரு குரோர் கணக்கில் போட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கோங்க அப்படிங்கிறது வேண்டாம். உங்களுடைய ஃபேமிலியில் அண்ணன் தம்பி அல்லது உங்கள் குழந்தைங்க இது மாதிரி அவங்களுக்கு நல்லபடியாக குரு பலன் வந்துருச்சுனாவே என்னதுங்க, நமக்கு ஒரு நல்ல காலம்னு அர்த்தம். அப்போ அது வந்து உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால பார்வையாக இருப்பினும் உங்களுடைய குருவுக்கு அது நல்ல சப்போர்ட் பண்ணுதா? ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ இந்த வரக்கூடிய கோச்சார குரு நல்ல சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் புதிய முயற்சிகளோ புதிய விஷயங்களோ நீங்கள் எடுக்கணும். திருமணம் பண்ணுறீங்கன்னா 8ல் இருக்கிறார், அப்போ என்ன பண்ணும், நல்ல பொருத்தம் பார்க்கணும். நீங்கள் படகு தடாபுடான்னு எடுத்து நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா அதே வேகத்தில் கொண்டு வந்து நின்று போயிடும் அல்லது டைவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் தான். அதுக்கு பரிகாரங்கள், வேற விஷயங்கள், வேண்டுதல், பிரார்த்தனை இதெல்லாம் வச்சிங்கன்னா புத்திரக்காரகர்னு சொல்லக்கூடிய குரு மறைஞ்சிருக்கறனால உச்சம் பெற்றாலும் ஒரு பரிகாரத்துடன் தான் அந்த குழந்தை பேர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது, ஏன்னா குரு வந்து வீக்காக இருக்காருங்கிறதுனால திரு ஆலங்குடி போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான பிரசித்த பெற்ற கோயிலுங்க. திருப்பட்டூரும் போயிட்டு வரலாம், அதே மாதிரி திரு ஆலங்குடியும் போயிட்டு வரலாம். எல்லாமே வந்து வியாழக்கிழமை போயிட்டு வந்து ஆகம விதிப்படி அந்த கோயிலை என்ன மாதிரி முறையோ அது போல் நீங்கள் வழிபாடு எடுங்க. வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாத்தி வழிபாடு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க, சங்கல்பம் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக குரு தோஷம் உங்களை விட்டு விலகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.